மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. எக்ஸ்பிரஸ் இன்னும் சில வினாடிகளில் முதலாவது பிளாட்பாரத்திற்கு வந்து சேரும். சார் சீக்கிரம் டிக்கெட் கொடுங்க சார். ட்ரெயினுக்கு டைம் ஆயிடுச்சு சார். சீக்கிரம் கொடுங்க சார். யோ சுமாரியா? அப்புறம் ரெண்டாவது பிரசவத்திலே ரெட்ட குழந்தைங்க, ரெண்டும் பொண்ணுங்களா? அவன் அவசரத்துல துடிச்சிட்டு இருக்கான். இவங்க உள்ள உட்காந்து அரட்டை அடிச்சிட்டு இருக்காங்க. கேட்கறதுக்கு ஆளே இல்ல. அது மட்டும் இல்ல, அதுக்கப்புறம் பிறந்த 4 பொண்ணுதான். அரை 1 1.5 2. நான் 1 3, இவன் அரை. என்னம்மா இவனை போய் அரை டிக்கெட்ல சேர்க்கறீங்க? வயசு என்னாச்சு? 6 தான் ஆச்சு. இவ்வளவு பெரிய பயலா இருக்கா? டேய் வயசு என்னடாச்சு? எங்க அம்மா சொல்ல 6 வயசு தான் ஆச்சு. ஏமா 6 வயசுங்கற உன் பையன் எங்க போகுது பாத்தில்ல? நான் என்ன செய்யறது? அது பிஞ்சிலே பழுத்து போச்சு. போமா போ. உன் பையனுக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வை. ஏண்டா பர்ஸ் அடிச்சிட்டு போறான், கை தட்டுறீங்க? தெரியுமையா, பட்டணத்துல இருக்கிற பிக் பாக்கெட்காரங்களை பத்தி. வேணும்னே காலி மணி பர்ஸ் அப்படி வச்சிருந்தோம். அது அவனுக்கு திருடிட்டு போட்டுமேன்னு சொல்லி. ஏமோ, அது காலி மணி பர்ஸ் இல்ல, நம்ம கருத்த பாண்டியே அதுக்குள்ள ஒரு கருந்தேல போட்டு வச்சிருக்கான். அந்த பிட் பாக்கெட்காரன் அதுக்குள்ள காசு இருக்குன்னு கைய விட்டா ஒரே போடுதான். இங்கு நூதன மோசடிகள் நடைபெறுவதால் பயணிகள் தங்கள் பொருட்களை பத்திரமாக பாதுகாத்துக் கொள்ளும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறார். ஏனுங்க உடம்பு சரியில்லைங்களா? அட நீங்க வேற. ஒண்ணுக்கு போய் 2 நாள் ஆச்சு. இதை தூக்கிட்டு போய் நான் ஒண்ணுக்கு இருக்க முடியுமா? இதை வச்சிட்டு போலாம்னா இதுல விலை மதிப்புள்ள ஜாமா வேற இருக்கு. திருடங்க வரை சஸ்தியா இருக்காங்க. நானும் தாங்க காலையில இருந்தே 2க்கு போகாம இந்த பொட்டியை காத்து கிடக்குறேங்க. அண்ணா இந்த பெட்டியை பாத்துக்குங்க, நான் போய் ஒண்ணுக்கு இருந்து வரேன். அதுக்காக போயிட்டு வாங்க, நான் பாத்துக்கிறேன். பாத்துங்க அண்ணா. ட்ரெங்க் ஓட்டி பாத்துறான். நீங்க தைரியமா போயிட்டு வாங்க. தம்பி போயிட்டு வந்துட்டீங்களா? இத பாத்துங்க, நான் போயிட்டு வந்துடுறேன். பெரிய பொட்டி துணிமணி தாங்க இருக்குது, சின்ன பொட்டியில தான். பாத்துங்க. உங்க பேரு? கோவிந்த. நல்ல பேரு. எங்க அப்பா அம்மா வச்சதா? போங்க. கோயம்புத்தூர் போகணும். கோயம்புத்தூருக்கு போனோம்னா சென்ட்ரல் ஸ்டேஷன் போனோம். நீ விடுற கதைக்கு சென்ட்ரல் ஜெயிலுக்கு தான் போவோம். வகுத்து பிழப்புக்காக இப்படி செஞ்சுட்டேன். இனிமே செய்யவே மாட்டேன். செய்ய மாட்டேன்னு சொல்லாதடா, ஏழைங்கிட்ட செய்ய மாட்டேன்னு சொல்லு. அவரோ ஏழை, மரியாதை அந்த பொட்டி அவர்கிட்ட திருப்பி கொடு. கொடுத்துறேன். அப்ப சோத்துக்கு வழி அத நான் காட்டுறேன். ஏன யார் தேடுறீங்க? இந்த நாட்டின் கவலை இல்லாத மனுஷங்கள. ஓஹோ, டாடா பிர்லா மாதிரி இருக்க பெரிய பெரிய பணக்காரங்களவா? அவனை போய் புடுற. அண்ணே அது பைத்தியம்ண்ணே. பைத்தியத்தோட சேவை தான் நமக்கு தேவை. போய் புடி. அவன் கொக்கு பிடிப்பான், குருவி பிடிப்பான், நண்டு பிடிப்பான். சில பேர் வெட்டக்கோழியா பார்த்து பிடிப்பாங்க. நீங்க என்னடா பைத்தியத்தை போய் பிடிச்சு சொல்றீங்களே? பிடிக்கிறாங்க பிடிக்கிறாங்கடோ, பைத்தியங்களை பிடிக்கிறாங்கடோ. பிடிக்கிறாங்க பிடிக்கிறாங்கடோ, பைத்தியங்களை பிடிக்கிறாங்கடோ. பட்டணத்துல நாய் பிடிப்பான், எலி பிடிப்பான். ஓட்டு போட ஆடையெல்லாம் வீட்டை தேடி பிடிப்பான். இவங்க நாய பிடிக்கவில்லை, எலிய பிடிக்கவில்லை, காக்கா பிடிக்கவில்லை. அச்சிதமா பைத்தியங்களை பிடிக்கிறாங்க பிடிக்கிறாங்கடோ, பைத்தியங்களை பிடிக்கிறாங்கடோ. பிடிக்கிறாங்க பிடிக்கிறாங்கடோ, பைத்தியங்களை பிடிக்கிறாங்கடோ. டேய், ஆளை அப்படியே மாத்தி கொண்டா. நம்மளே பார்த்தாலும் நம்ப கூடாது. அண்ணே நாங்க ரெடி. இத பார்த்தா நவாப் நாற்காலி மாதிரி இருக்கா? நவாப்பே யாரும் பார்த்தது இல்ல. இதுல நாக்காளி எங்க கண்டுபிடிக்க போறாங்க? முதல்ல இவங்களை தயார் பண்ணுங்க. எல்லாரும் நான் சொல்ற மாதிரி கேட்கணும். பிஸ்கட்
முதல்ல நான் சொல்றது நீங்க எல்லாம் கேளுங்க. கேட்டீங்கன்னா கடைசியில தான் பிஸ்கட் கொடுப்பேன். நான் 1000 சொன்னா நீ எவ்வளவு சொல்லணும்? நாங்க சைபர்னு தான் சொல்லுவோம். 2000 சொல்லணும். சொல்லு. 2000. நீ என்ன சொல்லணும்? 1000னு சொல்லுவேன். நீ 4000 சொல்லணும். 4000. நீ என்ன சொல்லணும்? 6000. அறிவாளி. உனக்கு 2 பிஸ்கட். நீ என்ன சொல்லணும்? 8000. நீ என்ன சொல்லணும்? 10,000. ஸ்டாப் இட். கரெக்ட். நான் ஸ்டாப் இட்னு சொன்னா நீங்க நிறுத்திடணும். மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுங்க. 2000. 4000. 6000 8000. 10,000. 12,000 14,000 11000 20,000. 22,000 மறந்துட்டேன். நீ எங்க நின்னு இருக்கணும். வெரி குட். சிங்கம் உட்கார்ந்து சேரா? மைசூர் சிங்கம் ஹைதர் அலி மகாராஜா உட்கார்ந்து சேருங்க. இது உண்மையாவா? நான் என்ன பொய்யா சொல்றேன்? அதோ உட்கார்ந்துருக்காரு பாருங்க, ஹைதர் அலிக்கு பேரனுக்கு பேரனுக்கு பேரன் ஜலாலுதீன் பாதுஷா. அவருக்கு பணம் கொஞ்சம் முட, வீட்டுல ரேஷன் பிரச்சனை, அதனாலதான் ஏலத்துக்கு வந்திருக்கு. இதெல்லாம் எவையா ஏலத்துல வாங்குவான்? எவன் வாங்குவானா? இது இங்க வந்திருக்குன்னு தெரிஞ்சாலே போதும். அவன் அட அங்க பாருங்க, சாத்தூர் சமஸ்தானா? அடட அரைக்காப்பட்டி ஜமீன்தாரு. ஆவாவோ சேக்கு வாங்க. கீழக்கிற பாயி பஞ்சாப் சிங்கு. இப்ப விட்டு பாருங்க ஏலத்தை. இரியா, அவசரப்படாத. இது ஒரிஜினலா டூப்ளிகேட்டான்னு பார்க்க வேண்டாமா? அம்மா கிளாரா, எங்கடா போற? சேர செக் பண்ணிட்டு செட்டப் நகலையும் தெரிஞ்சது நம்ம தோலை உரிச்சுடுவாங்க. செக் பண்ணாதானே? இங்க கவனி. இத செக் பண்ணுமா? எஸ் சார். என்ன துணியில சத்தம் கேக்கு? என்னம்மா செக் பண்ணி பாத்துட்டியா? செக் பண்ணிட்ட, பழகாலத்து சேர்தான் சார். ரூபாய் 1000. 2000 4000 6000 8000 பிம்பிளிக்கு பிள்ளையாட்டி. பிம்பிளிக்கு பஞ்சாப் மொழியில 10,000 அர்த்தம். 12,000. ஸ்டாப் இட். என்ன விளையாடுறீங்களா மேன்? நீங்க எப்ப ஏலம் விட்டு முடியுது, நான் எப்ப டெல்லி போறது? ஃளைட் டைம் ஆச்சு மேன். புரியாத ஆளா இருக்கியே, ஏதாவது ஒருத்தர் வெட்டி விடியா. வந்திருக்கிற பார்ட்டியை பார்த்தா பயங்கர விலை போகும்போல் இருக்கு. எவ்வளவு கொடுக்கலாம்? ஒரு 12,000 கொடுங்க. அப்படின்னா தமிழ்ல 10,000 சொல்லுவாங்க. பணிஞ்சு வாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். ஹவ் மச்? 12,000 10,000 ரூபாய். எங்க பரம்பரை சொத்தே 10,000 ரூபாய் விற்கிறது ரொம்ப பிச்சைக்காரத்தனம். இருந்தாலும் எங்க தாத்தா பாலிசிக்காக பேரம் பேசாம வாங்குறேன். அதே அவன்கிட்ட கொடு. நீங்க ஏலத்தை நடத்துங்க, அப்புறம் தெரியும். ஜலாலுதீன் பாதுஷா வாழ்க்கை. ஜலாலுதீன் பாதுஷா ரூபாய் 1000. 2000 4000 6000 8000 பிள்ளைக்கு பிள்ளையாட்டி 12,000 14,000 16,000 18,000 20,000 20,000. ஒரு தரம், 2 தரம், 3 தரம். பணம் கொடுங்க. மாமா பிஸ்கோட்டா. என்னங்கடா விளையாடுறீங்களா? என்னையா இது 1000ன்னு ஆரம்பிச்சேன் 2000 4000. ஐயா பைத்தியங்க. பிடிக்கிறா உங்களை. என்ன சின்ன நம்ம சின்ன நல்லா சொல்லு அடிச்சு சொல்லு ஜோரா சொல்லு ஜெயிக்கிறது. எதிர்கட்சிகள் அடிக்கலையா? நம்மால ஏன் தீர்த்துக்காக அடிக்கலாம்? வாங்க நண்பர்களே. ஐயோ என்னையே அடிக்கீங்க?
முடுகையா விடாதீங்க, அவன் ஏன் சின்னத்துக்காரன். நான் ஏழு சின்னத்துக்காரன் இல்லையா, ஏழக்கடைக்காரையா? ஐயோ ஐயோ நான் பானே. இங்க ஊத்த நீயா? ஒரு 40 பக்கம் நோட்டு கொடு. இந்தா முகத்தை தொடச்சுக்க, தலைய வாரிக்க. நான் யார மாமான்றனோ மாமான்னு கூப்பிடு, யார மச்சான்றனோ மச்சான்னு கூப்பிடு. சரி. அப்பா சௌக்கியமாமா? எந்தப்பா? உங்க அப்பா தான். அம்மா சௌக்கியமா? ஏண்டி உங்க அப்பா செத்து 2 வருஷம் ஆகுது, உங்க அப்பா சௌக்கியமான்னு கேக்குறாரு? அதானே. மச்சான் சௌக்கியமா? மாமா சௌக்கியமா? மச்சான் சௌக்கியமா? மாமா சௌக்கியமா? என்னையா இது? நீங்க 2 பேரும் அண்ணன் தம்பிங்க, உன்னை மாமாங்கிறான் அவனை மச்சாங்கிறான். யார் யாருங்களா? உஷாரு, புரியுது. டேய் 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 கொஞ்சம் குடுறா. கொஞ்சம்டா டேய், கொஞ்சம் குடுடா. அப்பா தர மாட்டேப்பா. மாமா சௌக்கியமா? யாரா நீங்க? நான் கன்ஃபார்ம் ஆவேன், முன்சாம் ஆவேன். ஆமாமா. ஓ கன்சாமா முன்சாமான? எப்போ வந்தீங்க? நாங்க எப்போ வந்துட்டோம், இப்பதான் உங்களை பாக்குறோம். என்ன மாணிக்கம், எப்ப நீ ஊர்ல இருந்து வந்த? நீ காலையில வந்த. கன்சாமா முன்சாமா? வணக்கங்க. நம்ம கன்சாம மக முன்சாம மக. வணக்கங்க தம்பி, நம்ம கன்சாம மக முன்சாம மக. வணக்கங்க. ஏங்க நீங்களா ரெடியா? நாங்க ரெடி. சாப்பிடறவங்களும் ரெடிப்பா. ஓடியாங்க சோறு ஓடாங்க, ஓடியாங்க. அப்பா எனக்கு போடுங்க. நாமெல்லாம் கல்யாண வீட்டுக்காரங்கடா. வந்துக்கிறவங்க கவனிப்போ. ஏங்கா உன் வீட்டுக்காரரு யாரையோ 2 பேரை கந்தசாமி மாவன் முனுசாமி மாவன் கூட்டிக்கிட்டு அலையறாரு. யார் அவனுங்க? ஏங்க யார் அந்த 2 பேரு? கந்தசாமி மகன், முனுசாமி மகன்? ஆமா, எந்த கன்சாம மக எந்த முன்சாம மக? இரு வரேன். நீ எந்த கந்தசாமி மக? எத்தனை பந்திரா முடிஞ்சு? 2. சாப்பிட்டவெல்லாம் கம்பி நீட்டுறதுக்கு முன்னாடி எடு. கூப்பிடு. சூரக்கோட்டை கோயிந்தசாமி 500 ரூபா. சத்தமா கூப்பிடு. சூரக்கோட்டை கோயிந்தசாமி கல்யாணத்துக்காக 500 ரூபாய். தியாகராஜன் மறந்துடாத. பாலு 20, மூர்த்தி 150. சரி 150, சௌந்தரி 20. இந்தாங்க. இருமா பையன் எழுதலாம். 50 ரூபா. தேவி 20. மொய்யி என்ன எங்க கூட்டம்? மாப்பிளைக்கு மொய் எழுதுறாங்க. யாரு அவன்? மாப்பிளையோட மச்சான். மாப்பிளோட மச்சான் என் பையயா? அண்ணா சிக்கல்ண்ணே. சிக்கல் எவ்வளவு ரூபா? ஐயோ சிக்கல்ண்ணே. ஐஸ் மாமா இங்க வாங்க. கன்சாமனே கூப்பிட்டியா? உங்க கையெழுத்து எப்படி இருக்கும்? என்ன போலவே குண்டு குண்டா இருக்கும். கொஞ்சம் இதை எழுதுறீங்களா? எழுதுறேன். நீங்க உங்களுக்கு ஐஸ் வாங்குதா? எனக்கு ஐஸ் வாங்க வா. அதுக்கா இவ்வளவு ரூபா? ரைட் வா. இவர்கிட்ட சொல்றீங்கம்மா. சரிங்க. எல்லாரும் சொல்லுங்க. அதோ ஐயோ நான் இல்ல, அங்க ஒருத்தன் ஒளிஞ்சிருக்கான். அந்த முடிக்கலாம் பாருங்க, அங்க பாருங்க. ஐயா ஐயா. தேங்காய் வந்துட்டா. இந்தா பத்தா துண்டியா? தேங்காய் நல்லா இருக்குல்ல? பூட்டு நல்லா இருக்க. எங்க ராவணது? இது பாண்டியன் வீடு. அதெல்லாம் சரி. ராஜனோட சரி. யார் அந்த தாடிக்காரரு? ஓ அண்ணனோட தாத்தாவா இருக்கும். தலப்பா கட்டிருக்காரு. அண்ணனோட அப்பாவா இருக்கும். அது என் மாமன். அதுக்கு பக்கத்துல என் சித்தப்பன். அதுக்கு பக்கத்துல என் பொண்டாட்டி. அதுக்கு பக்கத்துல என் சின்ன வீடு. ஆஹா ரொம்ப அழகா இருக்காங்க. செருப்பு பிஞ்சு போய். என் ஃப்ரெண்டுங்க 2 பேர் இதை கேட்டானுங்க, உன் தோலை உரிச்சிருவானுங்க. இருடா தண்ணி கொண்டாரு. பெரியாரும் பாரதியாரும்
சினிமால 2 டூயட் பாடி ஃபைட் பண்ணிருந்தாங்கன்னா நீங்க எல்லாம் மறந்துருக்க மாட்டீங்க. அண்ணே உன் தங்கச்சியை பத்தி தெரியாம சொல்லிட்டேன், என்ன மன்னிச்சிருந்தேன். சரி சரி சொல்லிட்டேன்ல விடு. எனக்கு விக்கல் நின்னு போச்சு. நின்னு போச்சா? இப்பதானா நீ அவசியமா தண்ணி குடிக்கணும், இல்லன்னா இதோட எதனா பெருசா வந்துடும். தண்ணி என்ன மஞ்சளா இருக்கு? இந்த லைட் வலிக்கிறதுக்கு இப்படிதான் இருக்கும். குடி குடுறாங்க. வக்கீலே மாட்டிக்கிட்டான், வகையா மாட்டிக்கிட்டான், மாட்டிக்கிட்டான், வக்கீலே மாட்டிக்கிட்டான், மாட்டிக்கிட்டான் 2 மாட்டிக்கினானா? இல்லைங்க, மார்க்கெட்டுக்கு போனா அதான் அவன் மாத்தி சொல்றான். மன்மதலீலையை ஒன்றார். இடியட், அறிவில்ல உனக்கு? ஐயா கை வச்சுட்டான். என்ன கை வச்சுட்டா? விடாதீங்க அவரை. இதுக்கிட்டே பஸ்ல வராங்க. அடியா சொல்லாதீங்க, வந்து அடி. ஒரு இளம் தாய் கொளுத்து மேல கை வச்சான் பாட்டி. வந்து போடு. அடிக்காதீங்க. சொல்ல மாட்டேன். வண்டி போயிட்டு நிறுத்துங்க நிறுத்துங்க. ஐயோ நான் வக்கீலு. அடுத்தவன ஜாமீன் எடுக்க போலீஸ் ஸ்டேஷன் போறீல்ல? பின்ன என்ன போஸ்ட் ஆபீஸ்க்கு போவாங்க? ஏய். ஆமா போவேன். இப்ப உன்ன ஜாமீன் எடுக்க பொண்டாட்டி வர சொல்லு. அட பாவீங்களா, நான் அடுத்த வாரம் அரசாங்க வக்கீலாக போறேன். அதுக்குள்ள என் பொழப்ப கெடுத்துறாதீங்களா பாவீங்களா. ஒளிஞ்சு போறான், விட்டு தொலைங்க சார். சும்மா இருங்க. இவனெல்லாம் கம்பிக்கு பின்னாடி வச்சுதான் சரிப்பட்டு வருவானுங்க. போற விடுங்க சார். இந்த ஆள பெரிய மனுஷன் விட்டோம்னா நாளைக்கு பஸ்ல ஏற பெரிய மனுஷன் இடுப்புல ஆரம்பிச்சிருவான். இவன் எழுதியாவது வாங்க. வக்கீல் சார் எழுதித்தான் கொடுத்துருங்களேன். எழுதியா? வக்கீல் வரதராஜன் எழுதி கொடுத்தது. இனிமேல் 5 வயது பெண் குழந்தையிலிருந்து 50 வயது தாய்க்குள்ள வரை இடிக்கவே மாட்டேன். 51னா ஐயோ அதுக்கு அடிப்பானுங்க. உருவிட்டாங்களா? இதுக்கு எத்தனை வயசு இருக்குங்க? ஐயோ இப்பதான் அடி வாங்கிட்டு வந்திருக்கேன். தங்கச்சி, சிங்கப்பூர் ஆபீஸ் நான் தான் பாத்துக்கிட்டு இருக்கேன். என்னுடைய கொலாபரேஷன்ல இவர் ஒரு பார்ட்னர். ஏங்க சிங்கப்பூர்ல இருந்து பிளைன்ல வந்தீங்க? இல்ல, சைக்கிள்ல வந்தேன். ரொம்ப தமாஷா பேசுறீங்க. சிங்கப்பூர் ஜட்டி வச்சிருக்கீங்களா? போட்டிருக்கேன். குளிச்சு 3 நாளாவது. கழட்டி கொடுக்கவா? ஒருத்தர் சிங்கப்பூர்ல இருந்து வந்துடக்கூடாது, உடனே கையேந்திருவீங்களே. பிளாடி வாட்ச்மேன். வாட்ச்மேன் இல்லைங்க, பியூன். ஓ பை த பை. இங்கே இருங்க, பிரின்சிபால பாத்துட்டு வரேன். டேய், அது இந்த காலேஜ் கட்டணரோட செலடா. ஐயோ அது இல்ல, உள்ள உள்ள. நான் ரத்த பரிசோதனை நிலையத்தை பாத்துருக்கையா? நான் ஒரு ஆளை ஒரு தடவை பார்த்தேன், என் ஜென்மத்துல மறக்க மாட்டேன். உடனே பிளட் டெஸ்ட் அனுப்பி வை. யாரு இவ? மாப்பிளையோட மச்சான். யோ மாப்பிளையோட மச்சான் என் பையன்யா. வாண்ணே, பிரின்சிபால் உன்னை கூப்பிடுறாரு. இல்லம்மா, ஒரு போன் பண்ண. எங்கடா பண்ண? அம்பத்தூர். அமெரிக்கா அமெரிக்கா. ஆமாமா, வெளில போய் அமெரிக்கா போன் பண்ணிட்டு வந்து. அமெரிக்காவுக்கு தானே? பிரின்சிபால் ரூம்லயே போன் இருக்கு, அங்கே பேசுறேன். இல்லம்மா, வெளில போன சீப்மா. டேய் டேய், போன சுத்த முடியாது. நில்லுங்க சார். எங்க போறீங்க? உனக்கு சிங்கப்பூர் ஜட்டி வேணும்னு சொன்னீங்கல்ல? வேணாம் சார், கப்படிக்க. உங்களை பிரின்சிபால் நல்லா கவனிக்க சொல்லி. உட்காருங்க சார், உட்காருங்க சார். சார், இவர்தான் எங்க அண்ணன். அண்ணே, இவங்க தான் எங்க வைஸ் பிரின்சிபால். வணக்கம். வணக்கம் மிஸ்டர், உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குதே. சார், ஃபங்க்ஷனுக்கு நேரமாச்சு.
இன்னைக்கு உன்னை ஒரு கை பாத்துடுறேன். பிரின்சிபாலையா, ரத்த பரிசோதனை கிளினிக்ல இருந்து போன் வந்திருக்கு, அவசரமா பேசணுமா? ஹலோ, ரத்தம் டெஸ்ட் பண்ணியாச்சா? பண்ணியாச்சுங்க. சுகர் இல்லங்க. பிரஷர் அது இல்லங்க. தேங்க்யூ தேங்க்யூ. ஆனா என்ன ஆனா? உங்களுக்கு ரத்தத்துல எய்ட்ஸ் இருக்குங்க. ஹலோ ஹலோ, போயிட்டாரா? நீ எவ்வளவு வச்சிருக்க? என்கிட்ட நயா பைசா கிடையாது, பாக்கெட்ட சுத்தமா தொடச்சி வச்சிருக்கேன். என்கிட்ட இருக்கிறது இந்த பெயிண்ட் பொறுப்பும் இந்த 100 ரூபா நோட்டும் தான். நீயே வச்சுக்கிட்டு சமாளி. அங்க என்ன கூட்டமா இருக்கு? இதனையா சுத்த அசிங்கமா இருக்கு. எது ஆச்சுங்க? பைத்தியக்காரமா காரியமா இருக்கையா? பைத்தியக்காரத்தனம் பேசாத. ஏயா சாமி பேரை சொல்லி ஏன் அப்படி கூத்து அடிக்கிறீங்க? யோ அநாகரிகமான காரியமா இருக்கையா? பூசாரி சொன்னா நிச்சயம் ஆகணும். காட்டு மரண்டத்தனமான காரியம் இல்லம்மா. இந்த ஊர் வழக்கையா இது? என்னங்க இங்க தகராறு? கேட்டீங்களா சார் அநியாயத்தை? என் பொண்ணு இந்த காரை அந்த மரத்து மேல மோதிட்டா. யோ, இன்னொரு வாட்டி மரங்கறன்னு சொன்ன கெட்ட கோவம் வரும் பாத்துக்க. இது எங்க ஊர் குலதெய்வம், ஊருகாத்த மாரியாத்தாயா. விடாதீங்க அவனை, சும்மா தகராறு பண்ணிட்டே இருக்கான். அமைதியா இருங்க அண்ணே. இது எங்க குலதெய்வம். அந்த பொண்ணு காரை கொண்டு வந்து ஆத்தா மேல மோதிருச்சு. அதனால ஆத்தா கோச்சுக்கிட்டு பூசாரி மேல சாமியா வந்து பரிகாரம் கேக்குது. ஆடோ கோழியா கேட்டா அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்துட வேண்டியதானே? அட ஆடு கோழி இல்லீங்க, 5000 10,000 கேட்டா கூட கொடுத்து தொலைக்கலாமே. வேற என்ன கேக்குது? இங்க பாருங்க, இந்த பொண்ணு வந்து ஆத்தா மேல மோதிருச்சு. அதனால இந்த பொண்ணே வந்து முழு நிர்வாண பூஜை நடத்தினா தான் ஆத்தா அடங்குன்னு சொல்லிருச்சு. அப்ப ராத்திரி இருந்து ரசிச்சு பாத்துட்டு போலாமா? யோ, பூஜை பண்ணும்போது அங்க பூசாரியை தவிர யாரும் இருக்கக்கூடாது தெரியுமா? அப்படிப்பட்ட பூசாரி யார் அது? இந்த தேவாங்க சாமியார் நான் எங்கேயோ பாத்துருக்கனே. என் கூட பிப்பாயிட்டு கேஸ்ல ஜெயில ஒன்னா இருந்தான். நீங்களாவது சொல்லுங்க சார். நீங்க வேற, இந்த ஆத்தா தாங்க எனக்கும் குலதெய்வம். நம்ம அணியா இவரு. ஜனங்களே, ஆத்தா கிட்ட நான் ஒரு கேள்வி கேட்கணும், கேட்கட்டுமா? கேளுங்க, தாராளமா கேளுங்க. ஊருகாத்த மாரியம்மா, இந்த பிரச்சனையை நீதாம்மா முடிச்சு வைக்கணும். அம்மா, உன் பக்தா நான் கேக்குறேன், நீயே வந்து பதில் சொல்லுமா. ஆத்தா வந்துருச்சு, ஆத்தா வந்துருச்சு, ஆத்தா வந்துருச்சு. ஆமா, ஆத்தா வந்துருச்சு, ஆத்தா வந்துருச்சு. யோ, நம்ம ஊர் ஆத்தா. ஊராத்த மாரியாத்தா. நான் தாண்டா உண்மையான ஆத்தா. நான் தாண்டா ஊர்லத்த மாரியாத்தா. என்ன இது ரெண்டாவது ஆடுது? ஆமா, ரெண்டாவது ஆடுது. பொது ஜனங்களே கவனமா கேட்டுங்க. நல்ல கட்டபார வரவ கட்டலாம் ரெடி பண்ணி வச்சுங்க. இப்ப நான் ஒரு போட்டி வைக்க போறேன். அதுல உண்மையான ஆத்தா யாரு நான் கண்டுபிடிச்சிருவேன். பொய்யான ஆத்தாவை வரவ கட்டலையே நீங்க பின்றீங்க. வாங்க. ஐயோ, மாட்டி விட்டுட்டாரு. என்ன பண்ணி வைப்பானோ? பெரிய பெரிய கடப்பாரக்கம்பெல்லாம் வச்சிருக்காங்களே. மாரியாத்தா, நீ என்ன காப்பாத்தணும். இத பாருங்க, என் பாக்கெட்ல இருக்கிற பொருள் எடுத்து உங்க கையில கொடுத்துறேன். சரி. உண்மையான ஆத்தாவா இருந்தா சொல்லணும்ல. சொல்லணும்ல. துண்டு பிடிங்க. என் கையில இருக்கிறது என்ன? பழைய பூசாரியாத்தா, நீ சொல்லு. சுருட்டு கட்டியா? புது மாரியாத்தா, இப்ப நீ சொல்லு. உன் கையில இருக்கிறது 100 ரூபீஸ், 100 ரூபா நோட்டுடா. ஆமா, 100 ரூபாய். அடுத்தது கேளுங்க. இந்த துண்டுக்குள்ள என்ன இருக்கு? வெற்றி பேட்டி. என்னவா? அதான்டா பெயிண்ட் பொறுப்பு. போதுமா? நாத்தாங்கிற பொறுப்பு. போலியாத்தா பொம்பளைங்க ஐடியா பண்ணி நகை சேர்க்கற மாதிரி நீங்க தங்கச்சிக்கு நகை சேர்த்துட்டீங்க. கவலை விடுங்க, மீதி நான் பாத்துக்கிறேன். டோன்ட் வரி. வீட்டுல போய் கம்பெடுத்து விட்டுமா? என்ன ஒன்றையா போச்சு? இப்ப என்ன செய்யறது? இருந்து ஒரே நல்ல பேண்ட், டைம் வேற ஆச்சு. ராஜனை காணுமே. இங்க பாரியா, கிழிஞ்ச பேண்ட். நாயகம், மீட் மிஸ்டர் ராஜன். ஹலோ.
எல்லாரும் சிரிச்சு முடிச்சிட்டீங்களா? நீங்க சிரிச்சீங்கிறதுக்காக நான் வருத்தப்பட போறது இல்ல. உங்களெல்லாம் பார்த்து ரொம்ப பரிதாபப்படுறேன். ஏன்னா நேத்து ராத்திரி தான் நான் அமெரிக்காவில இருந்து புறப்பட்டேன். அமெரிக்காவுடைய லேட்டஸ்ட் ஃபேஷன் இந்த ஒன்றரை பேண்ட் தான். இதுக்கு பேரு சிகாகோ ஜீன்ஸ். மிஸ்டர் டுமில் ராமன்சன் என்னுடைய அமெரிக்க நெருங்கிய நண்பர். கமான். என்னங்க பேசுறாரு? எவன் கண்டது? ஏதோ சிக்காகோ இங்கிலீஷ்ல பேசுறாராம். இப்ப இவர் என்ன சொல்றாருனாங்க, நம்ம இந்தியா கூட ஒரு வியாபார தொடர்பு வச்சுக்கணும்னு ஒரு ஆசைப்பட்டாருங்களாம். இப்ப உங்களெல்லாம் பார்த்த பிறகு அந்த எண்ணத்தையே கை விட்டாருங்களாம். ஏன்னு போலங்க. சிகாகோ 4 மாசம். இந்த ஒன்றரை பேண்ட் சிகாகோக்கு வந்து 4 மாசம் ஆச்சுங்களாம். இப்ப இவரை பார்த்து நீங்க கிண்டல் பண்ணி சிரிச்சிட்டீங்க. அதனால ஃபேஷன் தெரியாத உங்களை யாரையும் பார்ட்னரா சேர்த்துக்க இவர் விரும்பல. ஆமா ஆமா, சீக்கிரம் ஒன்றரை பேண்டோட போங்க, அப்புறம் உங்களை பார்ட்னரா சேர்த்துக்குவாரு. இந்த ஊர்க்காரங்க பைத்தியார பயிலுக. நாம எந்த ஊரு? சரி, நம்ம ஓரம் கட்டிக்கிறோம். ஹலோ ஹாய் ஹாய் ஹலோ. உள்ளூர்காரன்னா வெறிக்க மாட்டேங்குது, வெளியூர்காரன்னா வெறியோன்னு வெறிக்குது பசு. அண்ணே, இங்க மெதுவா பேசினாலும் அடி, சத்தமா பேசினாலும் அடி. அதனால எப்படியாவது ஐடியா பண்ணி உஷாரா தப்பிச்சுங்க. இந்த 55 வயசுலயும் உங்க பல்ல பிரமாதமா வச்சிருக்கீங்க சார். பல்லு போச்சுன்னா சொல்லு போச்சுன்னு சொல்லுவாங்க. அதனால பாதுகாத்து பத்திரமா வச்சிருக்கீங்களா? வெறுநாளிங்க முதல்ல கவனி. சார் வாங்க. உங்க பேர் என்ன சார்? காதுல மைக் வச்சு கேட்கணுமா? ஒரு சத்தம் போட்டு பேச மாட்டீங்களா? போடே வா. நெக்ஸ்ட். உங்க பேரு? என் பேர் பழனிவேலு. நாங்க என்ன செவிடா? மெதுவா பேச மாட்டீங்களா? போடே போட. நெக்ஸ்ட். வாங்க தர வாங்க. சார், எல்லாரையும் அடிக்கிற மாதிரி அவசரப்பட்டு தயவு செஞ்சு என்ன மட்டும் அடிச்சிடாதீங்க சார். ஏன்பா? நான் சாமிக்கு விரதம் இருக்கிறேன் சார். என்ன அடிச்சீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த சாமியே அடிக்கிற மாதிரி சார். இது ஏன் சொல்றேன்னா, என்ன திட்டினதுக்கே ஒருத்தர் தெருவா ஊமையா அலையறாரு. ஓஹோ, அப்படிங்களா? அப்ப நாங்க உங்களை செவிடாவே அலைய விடுறோம். ஆண்டவா, நான் எவ்வளவோ சொல்லி இவர் கேட்கல. என்ன அவன் பவர் தெரியல. இருந்தாலும் எனக்காக இந்த ஜெயிலர் தம்பியை மன்னிச்சிருப்பா. நல்லா இருப்பா. போச்சு போச்சு, உன் பழப்பெல்லாம் போச்சு. சாமியார் ரோசம் மட்டும் அல்வா கொடுத்துனுங்க. இப்போ ஒரு சாமியார் புதுசா வந்துட்டாரு. இனிமேல் உன் பப்பு வேறாது. எனக்கு போட்டியா? நானும் இல்ல அவனும் பார்க்கிறேன். எங்க இருக்கிறான்? வாங்க வாங்க, ரெண்டு சாமியாருக்கு போட்டி நடக்க போகுது. எப்பா, அங்க என்னடான்னா ஊர்காட்ட மாரியம்மனை வச்சுக்கிட்டு பைப்பு நடத்துங்க. அதையும் கெடுத்துட்ட. எனக்கும் வயசாகி போச்சு. இந்த ஜெயில நான் இன்னும் வேலை செய்ய முடியுச்சோ இல்லையா? அதனால சாமி பேரை வச்சுட்டு மங்களம் பாடி கிடக்குறேன். அதையும் கெடுத்துறாதா நாயினா? அதனால உன் காலில் விழுந்துட்டேன். போடா எமர்ஜென்சி கொண்டவன. யார் இவரு? என் சிஷ்யன்டா. இல்ல குரு. இவன் எப்படி இங்க வந்தான்? காதல் தகராறுங்க, பெரிய கலாட்டாவாய் போச்சு. அத ஊர் பஞ்சாயத்தை வச்சு தீர்க்க வேண்டியதானே? அது எப்படிங்க? அடுத்தவன் பொண்டாட்டி டாவடிச்சா லேஸ்ல விட்டுருவாங்களா? இந்த நட்டையும் பொண்டாட்டி தாங்க டாவடிச்சான். அதுல வந்த சண்டையை 2 பேரையும் தூக்கி உள்ள போட்டாங்க. யோ, எங்க அண்ணன் தான் உன் முதலாளி மருமகன்.
ஃப்ராடு பண்ண மாட்டேன்னு நெருப்பு மேல சத்தியம் பண்ணாரு. கல்யாணத்துக்கு அப்புறம் மாமனார் வீட்டுல ஏதாவது சிலும்சம் பண்ணிட்டாரா? இந்த 5-6 மாச கேப்ல எங்க போயிருப்பாரு? உன்னை வந்து கவனிச்சுக்கிறேன். எங்க போனாரு? அண்ணே பசு வரிக்குது. நல்லாவே வெறிக்குது. யோ உன்னதான் பசு வரிக்குது. யோ பசு வரிக்கிறியா? பரவாயில்ல வெறிக்கிட்டேன். பசு வரிக்கிறியா? வேலை பெரியா சொல்ல மாட்டேன். ஆமா நடக்கிற நட கூட மனசுல இந்த இடி இடிக்குதே. இங்க இங்க அப்பா அடடா, இதே மாதிரி அழகான நரசு மருந்து கொடுக்கறதா இருந்தா எத்தனை பசு வேணாலும் முட்டலாம். அப்பா உங்களுக்கு ஒண்ணும் வலிக்காது. இருட்டும் பரவாயில்ல, நீ போடுமா. நம்மள்ட்ட வர போறாங்க. என்ன நம்மகிட்ட வரல? ஐயோ கால் வலிக்குதே, கை வலிக்குதே, இடுப்பு வலிக்குதே. ஐயோ ஏன் கத்துற? நரசம்மா கொஞ்சம் கால் வலிக்குத புடிச்சு விட. அந்த கலட்டு பயிலுக்கெல்லாம் புடிச்சு விடுறேன். என்ன கொஞ்சம் புடிச்சு விடு. இது வேற செக்ஷன், அது வேற செக்ஷன். 8ஆம் நம்பர் பெட் வரைக்கும் தான் நானு. 9ஆம் நம்பர்ல இருந்து தோ வருது பாரு, அதுகிட்ட கத்து. ஹலோ, எங்க ராசா வலிக்குது? எனக்கு எங்கேயும் வலிக்க வேண்டிப்போ. ஏன் ராசா அழுகுற? என் விதி நினைச்சு அலற அடிப்போ. ஏன் சிரிச்சா? ஏய், அதுக்கெல்லாம் கன்னி ராசி வேணும்டா. கிண்டல் பண்றியா? சார் எனக்கு டியூட்டி முடிஞ்சு போச்சு, நான் வரேன் சார். ஏமா அந்த 8ஆம் நம்பர் பேஷண்ட்டுக்கு மயக்க ஊசி போட்டாச்சுல? போட்டாச்சு சார், போட்டு ஆபரேஷனுக்கு ரெடி பண்ணிட்டேன். சரி சார், எனக்கு தான் ரத்த சத்து இல்லைன்னு கருத்தட ஆபரேஷன் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டீங்க. இதோ பாருங்க சார் நிலைமைய. ஏற்கனவே 10, வயித்துல 1, 11. அதான் மயக்க ஊசி போட்டுருக்கேன். புருஷனுக்கு கருத்தட ஆபரேஷன் பண்ணிடுங்க சார். விட்டுருவேனா? இது ராசியான கத்திரி. 1000 பேருக்கு கருத்தடை பண்ணிருக்கேன். இது 1001. சார் சார், அவர் பெரிய குடிகாரு, பொய்யெல்லாம் பேசுவாரு. நான் இல்லன்னு சத்தியம் கூட பண்ணுவாரு. விட்டுடாதீங்க சார், எப்படியாவது ஆபரேஷன் பண்ணிடுங்க சார். கேளட்டு நாயே, தூங்கிட்டியா? என்கிட்ட சவாலா விடுற? அந்த பொண்ணு கை என் மேல படாம இங்க இருந்து நான் போக மாட்டேன்டா. நீ ஏன் பெட்ல படுத்துக்க, நான் உன் பெட்ல படுத்துக்கிறேன். தேவதை வருது, தேவதை வருது. ஆஹா, நடையா இது? சலங்கு ஒளி மாதிரி சலக் சலக்குன்னு கேக்குதே. என்ன சார் கிழவன், நீங்க இரும்பு மாதிரி இருக்கு உடம்பு. அதுதான் யார் 10 பெத்து 11ஆவத விதைச்சிருக்கான். இனிமேல விதைக்க முடியாது, நாம தான். மயக்க ஊசி போட்டு மூசி கிடக்குறான். குடிகாரம் இல்ல, அதுதான் ஏறல. போடியா ஓவர்டோஸ். ஐயா, நீங்க நினைக்கிறாள் நான் இல்ல. எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல, இன்னும் கண்ணியே கழியல. போடியா. ஐயோ அம்மா. சார் இந்தாங்க, உங்களுக்கு சேர வேண்டிய பணம், பேஸ்டி, 4 கிலோ அரிசி, உடம்ப தேத்திக்க பழம் எல்லாரும். ஒரு மகன் பிறப்பான், அவன் என்னை போலவே இருப்பான், தனக்கு ஒரு பாதை. இல்ல இல்ல, எனக்கு பிறக்கவே மாட்டா. அந்த இன்னைக்கு ஜெயில் டேன்னாங்களா, அதனால முட்டை மட்டன் குருமா கிடைக்கும்னு நான் என்ன பண்ணேன் தெரியுமா? நேத்து ராத்திரி ஒண்ணுமே சாப்பிடாம வயிற காலியா போட்டு வச்சிருந்தேன்னா கண்ண முஞ்செல்லாம் போய் டிலோன்னு இருக்கு. நீ யாவது ஒரு வேளை தான் வயிற்ற பட்டினி போட்ட, நான் வயிற்ற 3 வேளையும் காலியா வச்சிருக்கேன் தெரியுமா? கவலைப்படாத, நீங்க ஒரு புடி பிடிச்சிருவோம். பரவாயில்லையா, எனக்குன்னு சொல்லி வாங்கிட்டடா. எச்ச பண்ணாம வாங்கிட்டு சொல்லு. என்னடா அது காலியா இருக்குது?
நாங்க ஐயப்பன் சாமிக்கு விரதம் இருக்கிறோம். நாங்க என்ன சாமி தெரியுமா விரதம் இருக்கிறோம்? என்ன சாமி அது? காட்டு முன்சாமி, வீர முனியாண்டி விலாஸ் சாமி. இதுக்கு கோழி பிரியாணியே வச்சு படைக்கலாம். ஏன் பீடி சிகரெட்டே படைக்கலாம். போன்டா அது சாராயமே குடிக்கும் தெரியுமா? எல்லாரும் நல்லா கேட்டுக்குங்க. இந்த 2 சாமிங்களுக்கு படைக்காம எவனாவது சாப்பிட்டீங்க மவனே, அப்புறம் வாந்தி வயித்தால பேதி. ஆமா. முட்டிட்டுக்காதடா, வயித்தால போக போகுது. குருசாமி சாப்பிட்டு இருக்காருல்ல. காலையில இருந்து 5 வாட்டி வயித்தால போயிடுச்சு. 5 1 6. பெண்கள் செக்ரட்டரி ரோஸ் மில்க் கொடுக்குறாங்க, எல்லாரும் வாங்க. உனக்கு உயரம் இருந்துகிட்டு ஆளை பாக்குற பார்வையை பாரு. பார்த்து ஆளை எடை போடாத. ஓகே. இத பாருங்கய்யா, நீங்க எல்லாம் எதுக்காக வந்தீங்க, ஏன் வந்தீங்கன்னு சொன்னா உண்மை கதைன்னு பத்திரிக்கையில போடும். அது மட்டும் இல்ல, தகுந்த சன்மானமும் கொடுப்பாங்க. அப்படித்தானே? ஆமாங்க. இவர் மிட்டாய் ராஜா, பிளேடு மாணிக்கம், சவுக்கு சிவம், அருப்பு ஆறுமுகம். இவர் பேனா பக்கிரி. அது என்னங்க பேனா பக்கிரி? ரொம்ப புதுமையா இருக்க. அண்ணே சொல்லுங்கண்ணே. சொல்லுங்க. நான் பேனா பக்கிரிட்ட வந்தா நீயும் பேனா பக்கிரிட்ட வரணுமா? என்னையா அவங்கிட்ட இடைஞ்சலா போச்ச? எங்க பத்திரிக்கை என்ன உங்க பத்திரிக்கை மாதிரி துபாங்கூர் பத்திரிக்கையா? அமோகமா 5 லட்சம் பத்திரிக்கை ஓஹோன்னு போய்கிட்டு இருக்கியா? அத நீ சொல்லிட்டா போதுமா? நான் தான் பத்திரிக்கைக்காரன், நான் தான் சொல்ல முடியும். இங்க பார், தங்க பிரேம் கண்ணாடி, தங்க செயின், உன் எடிட்டரே போட்டது, தங்க ஜரிகை வேட்டி எல்லாம் வாடகை தானே? ஆமா. 6 ரூபா பிளாட்ஃபார்ம் சட்டை போட்டு காது குடையிற மாதிரி அலையிற நீ என்ன பார்த்து வாடகைன்னு கேக்குற? எவன்டா காது குடையறவன்? சிலுக்கு ஜிப்பா, கையில டைரி, உன் தொழிலே வேறடா. என்னையா எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க? வா, அவனை பர்மனண்டா உள்ள தள்ள. இப்ப சொல்லுங்க, உங்களுக்கு எப்படி பேனா பக்கிரின்னு பேர் வந்தது? ஓஹோ, நீங்க தனிமையில தான் சொல்ல விரும்புறீங்களா? வாங்க கைட்டிக்கலாம். ஐயா, தனிமையில வந்துட்டோம். இப்ப சொல்லுங்க, ஒரு சாதாரண பக்கிரி எப்படி பேனா பக்கிரியானீங்க? உங்களை ஒரு ஈ காக்கா கூட டிஸ்டர்ப் பண்ண கூடாது இல்ல? கரெக்ட். அப்பதான் கதையில ஜீவன் இருக்கும். வாங்க, ஈ காக்கா இல்லாத இடத்துல போய் பேசும். வாங்க. பயங்கர தனிமை. இப்பயாவது சொல்லுங்க, உங்களுக்கு ஏன் இந்த பேர் வந்ததுன்னு. பேனாவை கொடு. இந்தாங்க, நான் பயந்த சுபாவம் நீங்களே எழுதி கொடுங்க. இதுதான்டா பக்கிரி, பேனா பக்கிரியான கதை. அவன் கத்தியர்வாழ்ல காரியத்தை முடிப்பான், நான் இந்த பேனாவால காரியத்தை முடிப்பேன். என்ன பாக்கெட்ல இருக்கிறத சீக்கிரம்டா, இல்ல தொண்டைக்குள்ள நிப்பு மை எடுக்கும். என்ன வாட்ச வாங்கினது அரணா கைடு தங்கத்துல போட்டிருக்கியா, வெளியில போட்டிருக்கியா? கடல்ல போட்டிருக்கா. ஏழை கொடுப்போம். நீ எல்லாம் ஒரு ஆளு. நீங்க பெரிய ஆளு. நம்பர் 300 சொல்றேன். ஜெயிலர்ட்ட போய் சொல்லலான்னு பாக்குறியா? இறக்கிடுவேன். நான் சொல்றதெல்லாம் எழுது. பேனா பக்கிரியின் உண்மை கடைக்காக இந்த வாட்சை சன்மானமாக தருகிறேன். போடு கையெழுத்த. இப்படிக்கு பேனா பக்கிரி. ஓம் பேரை போடுறா. ஊட்டாலக்கடி உலகநாத BA. ஐயோ, மாமா வரான். ஏன் உள்டா பையா, கொஞ்சம் விட்டா தலையில முழகா வச்சிருவியே. என்னங்க தனியா விட்டு பேனா பக்கிரிட்ட போய் கதை கேட்டு வர்ற. முகத்தை பார்த்தா பேயறிஞ்ச மாதிரி இருக்கு. திகில் கதையா? இல்ல, தெய்வீக கதை. இன்னொரு லவ் வித் சென்டிமெண்ட் கதை இருக்கு, போய் கேக்குறியா? பக்கிரண்ணா, இன்னொரு கதை வேணுமா? டெய்லி 5 லட்சம் காப்பி வியாபாரம், கோல்டு பிரேம் கண்ணாடி, சிலுக்கு ஜிப்பா, 2 செயின், உன்னை எடிட்டர் போட்டதுன்னு கையில கோல்டு ஸ்டாப் வாட்ச், 2 மோதிரம், ஜரிகை வேஸ்ட், தங்க ஜரிகை. அங்கிள். எஸ் மை சன். பேனா இருக்கா? எதுக்கு? எழுதுதான் பார்க்கலாம் தான். பூரா வச்சிருக்கேன். ரொம்ப வசதிதான். சென்றுவா மாமாவே சென்று. 2 நிமிஷம் தான் இருக்கு. மாப்பிள்ளை எங்க காணோம்? மாப்பிள்ளை எங்க காணோம்? என்னது? இந்த நேரத்துல எங்கயா போனா அவன்? என்னங்க மாப்பிள்ளை நம்ம பாக்கெட்ல இருக்காரு? அவன் இருந்தாலும் இருப்பாயா, மகா சிலுமிஷக்கார பையன். மாப்பிள்ளை எங்க இருக்காரு? அங்க என்னையா பண்றாரு? 100 ரூபா மொய் எழுதுறவங்க எல்லாம் இங்க, 50 இங்க, 20 இங்க, 10 அங்க. மொய் எழுதுன கையோட எல்லாருக்கும் டோக்கன் கொடுத்துரு, இல்லனா ஏமாத்துவாங்க. யோ வாட்ச்மேன், கேட் எடுத்து மூடியா. மொய் எழுதாம ஒரு பையல வெளில விட. அடிக்கிற அடியில முட்டிக்கிட்டுலாம் பிச்சுக்கணும். ஏனுங்க மாப்பிள்ளை,
எதுக்கு இந்த கையில கட்டையை கொடுத்துருக்கீங்க? ஒரு ஆளுக்கு சாப்பாடு செலவு 10 ரூபா ஆகுதுங்க. சரிங்க. அது கம்மியாகுதா நமக்கு நஷ்டம் தானே? ஆமாங்க. 10 கம்மியா மொய் அதுல அடிக்கிறது அந்த கட்டை. அதுங்க பொஞ்சாதி மொழி எழுத 10 ரூபா கொடுத்துச்சு. வர்ற வழியில 1 ரூபாய் ஐஸ் வாங்கி சாப்பிட்டுட்டேன். மீதி 9 ரூபா தாங்க இருக்கு. நீங்க ரொம்ப பெரிய மனுஷங்க. எங்க மொழி எழுத நீங்க பணம் வச்சிருக்கீங்களா?